ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து நம்ம மொபைலே வந்து ட்ரா பண்ணுறதுக்காக, அதாவது ஏதாவது வந்து வரைகிறதுக்காக வந்து ஸ்கெட்ச்புக் ஆப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஒரு நல்லாவே வந்து எதையாவது வந்து ட்ரா பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த ஸ்கெட்ச்புக் ஆப் வந்து உங்கள் மொபைலே ஒரு நாள் நல்லா தான் ஒர்க் ஆகிக்கிட்டு இருந்துச்சு, உங்களால் வந்து ட்ரா பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதாவது நீங்கள் இந்த ஸ்கெட்ச்புக் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணால் ஆப் வந்து ஓப்பனே ஆகுதில்ல. அப்படியே ஓப்பன் ஆகுனாலும் உள்ளே வந்து ஏதாவது ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து ஒட்டோவாகவே வந்து இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், சம்திங் வென்ட் ராங், இந்த மாதிரி ஏதாவது எரர் மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. இல்லாட்டி இந்த ஸ்கெட்ச்புக்கில் ஆப்பில் வந்து யூஸ் பண்ணி ஏதாவது ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கப்போ கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. இதனால உங்களால் சரியாக எதையுமே வந்து வரைஞ்சு கொள்ள முடியலை. இல்லாட்டி வந்து சில ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஸ்கெட்ச்புக் ஆப்பில் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் ஸ்கெட்ச்புக் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கூட சொல்லி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் ஸ்கெட்ச்புக் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த ஸ்கெட்ச்புக் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே அப்டேட் அப்படின்றது இந்த இடத்துல காட்டுமா இருந்துச்சுன்னா அப்டேட்டை கிளிக் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அப்படி அப்டேட் பண்ணும்போது தான் இந்த ஆப்பில் ஏதாவது பக்ஸ் இருக்குமா இருந்துச்சுன்னா அந்த பக்ஸை சால்வ் பண்ணி நமக்கு மொபைலில் வந்து இந்த ஸ்கெட்ச்புக் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு அதில் சர்ச் பாரில் ஸ்கெட்ச்புக் அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த ஸ்கெட்ச்புக் ஆப்பை வந்து நீங்கள் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோடனே இந்த இடத்துல ஃபோர்ஸ்டப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை வந்து கொடுத்து ஃபோர்ஸ்டப் வந்து பண்ணுங்கள். அடுத்த இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே கொடுத்துட்டு கிளியர் கேஷ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கு மேலே உள்ள கிளியர் டேட்டா அப்படின்றதையுமே கொடுத்து டெலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணுங்கள். பண்ணதுக்கு பிறகு திரும்ப ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு இந்த ஸ்கெட்ச்புக் ஆப்பை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகிறனால அக்செப்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ண வேண்டியதுக்கெல்லாம் கண்டினியூ பண்ணி எலோ பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் ஏதாவது ட்ரா பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சிச்சா அப்படின்றத. கண்டிப்பாக கிளியர் டேட்டா பண்ணுறதுனால கூட வந்து இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். சம்டைம்ஸ் நம்ம மொபைல் கொஞ்சம் ஸ்லோவாகி ஸ்ட்ரக் ஆகிறனாலையுமே வந்து இந்த ஸ்கெட்ச்புக் ஆப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸுமே இருக்குது. ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்காக நீங்கள் உங்கள் மொபைலில் ஆப்டிமைசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் திரும்ப ஸ்கெட்ச்புக் ஆப் ஓப்பன் பண்ணி ட்ரா பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறதன் மூலமாக இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக ஸ்கெட்ச்புக் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.